செட்டிப்பாளையத்தில் சேர்ந்த ஊராட்சி தலைவர் அமைச்சிருக்கிறாரு. எதுக்காகனா செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் அமைச்சிருக்கிறாரு. டேப் கொண்டாங்க. இந்த போர்னுடைய மொத்த அளவு பாத்தீங்கன்னா எப்படிங்க 7 அடியில ஒரு போர்வெல் அமைச்சிருக்கிறாரு. அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் 3 பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது. கோவை செட்டிப்பாளையத்தில் 7 அடிக்கு பள்ளம் தோண்டி குழாய் பதித்து ஆழ்துளாய் கிணறு அமைத்ததாக கணக்கு காட்டிய பேரூராட்சி நிர்வாகம் குறித்த வீடியோவை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் அங்கிருந்த குழாய்கள் அகற்றப்பட்டுள்ளன. போடாத போர்வெல்லிற்கு மும்முனை மின்சாரமும் வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவை நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தார். செட்டிப்பாளையத்தில் சேர்ந்த ஊராட்சி தலைவர் அமைச்சிருக்கிறாரு. எதுக்காகனா செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் அமைச்சிருக்கிறாரு. டேப் கொண்டாங்க. இந்த போர்னுடைய மொத்த அளவு பாத்தீங்கன்னா எப்படிங்க 7 அடியில ஒரு போர்வெல் அமைச்சிருக்கிறாரு. அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் 3 பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது. இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். இதுகுறித்து விளக்கம் கேட்க செட்டிப்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமியையும் துணைத் தலைவர் கனகராஜாவையும் தொடர்பு கொள்ள முயன்றபோது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை.